ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கேகே கிச்சன். இன்றைக்கி நம்ம தான் கேகே கிச்சனில் என்ன பண்ண போகிறோம், ஒரு முள்ளங்கி வச்சு பொரியல் பண்ணலாம். இந்த பொரியல் பல இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரசத்து ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரே ஒரு முள்ளங்கி, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இது எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா அன்றைக்கி ரொம்ப பசி, ஒரு 3 o'clock இருக்கும். அது எப்போ எனக்கு வயலில் வேலை முடிச்சுட்டு வந்து பசி எடுத்துருச்சு. என்ன பண்ணுறதுல ஒரு 4 முள்ளங்கி எடுத்து இது பண்ணாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு. ஆனால் பழைய சாதத்துக்கு தான் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சரி, அது ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு சாப்பிட்டு, அதனால் ட்ரை பண்ணேன். சரி, உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோஸு. இப்போ கொஞ்சம் கடுகு, சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி, தக்காளி நல்லா சுருண்டு வந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் முள்ளங்கி வச்சு இதை நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணி சாப்பிட்லான்னா, கண்டிப்பாக பழைய சாதத்துக்கு சூடாக ஒரு முள்ளங்கி வச்சு சைடிஷ் எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வெறும் ஒயிட் ரைஸ் இருந்து நம்ம அதில் என்ன பண்ணலான்னா அப்படியே இந்த காயை கொஞ்சம் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ அற்புதமாக இருக்கும். போட்டுட்டு இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம போடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட முள்ளங்கி ஆட் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, சாம்பார் தூள் வீட்டில் ஒரு சில பேர் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லை சாம்பார் தூள் போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம். இதை நான் சாம்பார் தூள் தான் போட்டுட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுட்டு முள்ளங்கி கொட்டி நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விட்டால் நல்லா வெந்துக்கும், சீக்கிரமாக வெந்துக்கும். அதாவது இந்த மாதிரி தான் அம்மா கட் பண்ணாங்க. வீல் மாதிரி கட் பண்ணல, இது மாதிரி பொடி பொடியாக சின்னதாக க்யூப் மாதிரி கட் பண்ணி போட்டு பண்ணாங்க. அது இன்னுமே எங்கள் ஃபேமிலியில் யாராலுமே மறக்க முடியாது. முள்ளங்கின்னு சொன்னாலே நமக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் அப்படின்ற போது இதுதான் ஞாபகம் வரும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். நீங்களும் ஒரு டைம் ஒரு முள்ளங்கி இருக்குது, ஒரு அரை முள்ளங்கி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக பழைய சாதத்துக்கு கம்மங்கூழ், ராகி கூழ், இதுக்கு எல்லாத்துக்கும் சைடு ரசத்துக்கு சைடிஷாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு பவுலில் வச்சு ஒன்று எடுத்து சாப்பிடும்போது இருக்கிற ஒரு டேஸ்ட் இருக்குது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வீடியோஸ்.